வளமைக்கு மாறாக இருந்த பல விஷயங்கள் வளமைக்கு திரும்பி இருக்கிறது. எந்த விதத்திலும் எரிபொருள் விலையில மாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை பாரிய அளவில் உயர்ந்து கொண்டே சென்றது. இன்று உடனடியாக 7.2% கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருக்கிறது. இலங்கையினுடைய பங்குச்சந்தை இன்று 400க்கும் அதிகமான புள்ளிகளால் உயர்ந்திருக்கிறது. உடனடியாகவே அமெரிக்கா இதனை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ற கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. எனவே இதை உடனடியாக நிறுத்தி இருக்காங்க. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல வேலை திட்டங்களோடு ஆரம்பிக்குது. 17,625 ரூபாய் கொழும்புல இருக்கிற ஒரு தனிநபருக்கு காணுமா. இது தனிநபர் செலவுக்கான ஒரு ஆளுக்கான மாசத்துக்கான செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நாடகம் முடிந்தது அல்லது படம் முடிந்தது அப்படின்ற மாதிரி பல மீம்ஸ்கள் சர்வதேச ஊடகங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரான் இஸ்ரேலுக்கான போர் ஒப்பந்தம் அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் 2 நாடுகளும் உத்தியோகபூர்வமா அங்கீகரிச்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் 2 பேரும் இப்பொழுது அமைதியை காக்கின்ற நிலைமையில் இருக்காங்க. போர் நிறுத்தம் உடனடியாக அமுலுக்கு வந்திருக்கிறது. நேற்றைய நாளில் இருந்து, அதாவது நேற்று இரவு கட்டார் அமெரிக்க வான்படை தளம் மீது நடத்திய ஈரானுடைய தாக்குதல் என்றது அடுத்த கட்டத்தை நோக்கிய மிக பயங்கரமான ஒரு கட்டத்தை நோக்கி கொண்டிருந்தது. இந்த யுத்தம் எங்கதான் போய் முடிய போகுது அப்படின்றத நாங்க எதிர்பார்க்க முடியாத அளவுல இருந்தது. ஆனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று அதிகாலை வேளையில ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தாரு. 2 நாடுகளுக்கும் இடையில சமரசம் பேசி நான் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு 2 நாடையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது. அந்த உடன்படிக்கைக்கு ஈரான் முதல் இணங்கியிருந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய இணக்கப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன சொன்னா, நான் தான் இந்த போரை நிறுத்தி வச்சேன் அப்படின்ற மாதிரி. இதேதான் இந்திய பாகிஸ்தான் போரையும் நிறுத்தினேன், வர்த்தகம் சம்பந்தமாக பேசி அவங்கள நான் சமரசத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாரு. இதையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் தான் பெரிய அளவா இந்த போரையும் கொண்டு போய் விட்டது. அமெரிக்காவுக்கே ஈரான் தாக்குற அளவுக்கு தயாராகிய நிலையில அமெரிக்கா தடுமாறியதா அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது பேசப்படுது. அமெரிக்காவுக்கும் இன்னும் பல தாக்குதல்களை ஈரான் தயார்படுத்திய நிலையில அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அல்லது அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து, கட்டார் விமானப்படை தாக்குதலை தொடர்ந்து அந்த அடிப்படையில மிக வேகமாக செயற்பட்டு அமெரிக்கா இந்த போரை நிறுத்தி இருக்கிறது. இந்த போருக்கான பலதரப்பட்ட விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. இப்போதைக்கு போரை நிறுத்துங்க, மற்றதை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதாக பல சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன உடன்படிக்கை, என்ன மாதிரியான விஷயங்கள் ஈரான் மீது முன்வைக்கப்படும், இஸ்ரேல் மீது முன்வைக்கப்படும் அப்படின்ற பல விஷயங்கள் வெளிவரலாம் வருகின்ற நாட்கள்ல. எனவே இந்த போர் தொடர்ந்திருந்தால், இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்திருந்தால், இது பெரிய அளவான பூகம்பமாக பல நாடுகள் இணைந்து ஒரு உலக போரினுடைய கட்டத்தை கொண்டு போய் விட்டிருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அமெரிக்கா இதனை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ற கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. எனவே இதை உடனடியாக நிறுத்தி இருக்காங்க. இப்பொழுது வளமைக்கு மாறாக இருந்த பல விஷயங்கள் வளமைக்கு திரும்பி இருக்கிறது. அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை பாரிய அளவில் உயர்ந்து கொண்டே சென்றது. இன்று உடனடியாக 7.2% கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட கடந்த 12 நாட்களுக்கு முதல் இருந்த அளவை நோக்கி செல்கிறது. எந்த விதத்திலும் எரிபொருள் விலையில மாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய பங்குச்சந்தை இன்று 400க்கும் அதிகமான புள்ளிகளால் உயர்ந்திருக்கிறது. உடனடியாகவே உலகத்தினுடைய பல பங்குச்சந்தைகள் இன்று உயர்வை சந்தித்திருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவைகள் முற்றுமுழுதாக இப்பொழுது 100% ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் காலையிலே அறிவித்திருந்தாங்க, தங்களுடைய விமானங்கள் அத்தனையுமே இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அத்தனை சேவைகளும் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. கத்தார் வான்பரப்பையும் பஹ்ரைனுடைய வான்பரப்பும் மூடப்பட்டிருந்தது. உடனடியாக அது எல்லாமே வளமைக்கு திரும்பி இருக்கிறது. மத்திய கிழக்கு இப்பொழுது சுமூகமான ஒரு சூழலை காண்கிறது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விஷயத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற, கடந்த 2 வருஷங்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற போரும் உடனடியாக இதே போல ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வரணும். காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த 12 நாட்களா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர்ல தான் அதிகமா இஸ்ரேல் கவனம் செலுத்தினாங்க. காசா பக்கம் பெரிய அளவான தாக்குதல் அவங்க நடத்தலன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த போர் நிறுத்தது பிறகு உடனடியாக இஸ்ரேல் அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. எனவே இதையும் உடனடியாக போர் நிறுத்தத்துக்குள்ள கொண்டு வாங்க, எந்த நாடாக இருந்தாலும் தலையிட்டு இதை கொண்டு வாங்க. மிகப்பெரிய அளவான பேரழிவுகளை அங்க சந்தித்த மக்கள் இன்னும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில இருப்பதால பல முக்கியமான பொது அமைப்புகள் காசா தொடர்பான அழுத்தங்களை அமெரிக்காவிடமும் அதாவது இஸ்ரேல் நாட்டிடமும் முன்வைத்திருக்காங்க. இந்த போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற அடிப்படையில். எனவே இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுது. இதுவும் நிச்சயமா முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய போர் ஒன்றுதான். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல வேலை திட்டங்களோடு ஆரம்பிக்குது. கிளீன் ஸ்ரீலங்கா முடியல, தொடர்ச்சியா நடக்குது. ஆனா
ஆரம்பத்துல செய்யப்பட்ட பல விஷயங்கள், இந்த மேலதிகமாக பொருத்தப்பட்ட உதிரி பாகங்கள் இதெல்லாமே கண்டிப்பா ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு அகற்றப்பட வேண்டும், கட்டாயமாக அகற்றப்படும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. எனவே இது பேருந்து, முச்சக்கர வண்டி, பல வாகனங்களுக்கு இது இருக்கு. இதோட சேர்த்து இலங்கையில் இருக்கிற 50 பேருந்து நிலையங்களை நவீன மயப்படுத்துற வேலை திட்டம் இதுக்குள்ள கொண்டு வரப்படுது. இதுல மிக முக்கியமா கொழும்பு புறக்கோட்டில் இருக்கிற அரச பேருந்து தரிப்பு நிலையம் இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தினுடைய அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இதுல சாரதிகள் உறங்குற அல்லது சாரதிகள் ஓய்வெடுக்கிற அறை, ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட், டிக்கெட் கவுண்டர், இந்த மாதிரி பல முக்கியமான அதிநவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாக இது மாற்றப்பட போகிறது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னும் பின்னடைவாகவே இருக்கு. 1964ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1.42 ஹெக்டேர் பரப்புல இருக்கிற பேருந்து நிலையம் இது. ஒரு நாளைக்கு 1500 முதல் 2000 பேருந்துகள் வந்து செல்கிறது. இலங்கையினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் இங்கிருந்து பேருந்து சேவை இருக்கு. இப்படியான ஒரு பெரிய பேருந்து நிலையம் பராமரிப்பு இல்லாம கடந்த காலங்களில் தொடர்ச்சியா இருந்து வருது. எல்லாருக்குமே தெரியும், இந்த பேருந்து நிலையத்துக்கு போற வார எல்லாருக்குமே. இதை அதிநவீனப்படுத்துறதுக்கான வேலை திட்டம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலமாக வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம இலங்கையில் இருக்கிற மேலதிகமான 50 பேருந்து நிலையங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படுது. நல்ல விஷயம். இந்த விஷயத்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக செய்யறத உறுதிப்படுத்திருக்காங்க. இன்றைய நாளில் இந்த செய்தியில பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட சேர்த்து பாஸ்போர்ட் எடுக்கிற நடைமுறை இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்க நேராவே போய் பாஸ்போர்ட் எடுக்கலாம். அதோட இன்னொரு பகுதி இருக்கிறது. 4 மணித்தியாலத்திலேயே ஒரு நாள் பாஸ்போர்ட், அதாவது ஒன் டே சர்வீஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தனிப்பட்ட முறையிலான கவுண்டர் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் மாதிரி கொஞ்சம் வேகமா செய்யக்கூடிய வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சென்று நீங்க ஒரு நாள் சேவையில் எடுக்கிறதா இருந்தால் 4 மணித்தியாலத்திலேயே உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது போன கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கள பத்திரிகையில நான் அந்த செய்தியை பார்த்தேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, வாழ்க்கை செலவு அல்லது ஒரு தனிநபர் செலவு ஒரு மாசத்துல இலங்கையில இவ்வளவு ஒருத்தருடைய செலவு அப்படின்னு சொல்லி நாங்க கடந்த நாட்கள்ல கடந்த வருஷத்திலையும் அந்த புள்ளி விவரத்தோட பார்த்தா நிறைய விமர்சனங்கள் இதுக்கு எதிராக இருந்தது. இவ்வளவு காணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தையும் கணக்கெடுப்பையும் ஆய்வு செய்திருக்காங்க. ஆய்வுல தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழும்புல தான் 25 மாவட்டங்கள் எடுக்கப்பட்ட தனிநபர் செலவுல கொழும்பு மாவட்டம் தான் அதிக செலவு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 17,625 ரூபா கொழும்புல இருக்கவங்களுக்கு, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு 16,342 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு காணுமா. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. 17,625 ரூபா கொழும்புல இருக்கிற ஒரு தனிநபருக்கு காணுமாம். இது தனிநபர் செலவுக்கான ஒரு ஆளுக்கான மாசத்துக்கான செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு மாசம் நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க, நீங்க தனியா எவ்வளவு செலவழிக்கிறீங்க, அதை நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. பொதுவா சும்மாவே கணக்கு பார்த்தா ஒருத்தர் கொழும்புல இருக்காருன்னு சொன்னா அவருக்கு தங்குறதுக்கு மட்டுமே நான் நினைக்கிறேன் 15,000 ரூபாய் வரும். தங்குறதுக்கு மட்டுமே அது 2,500 ரூபாவுல மாசம் முழுவதும் முடியுமா? நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.